இப்போவும் நான் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாம விடுறதுக்கு காரணம் திவ்யா தான். அவ வெற்றியால பாதிக்கப்பட்டிருக்கா. அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். இல்லனா இங்க நடக்கிற சம்பவமே வேற. யோ, எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பி வையா. சரிங்க ஐயா. சார், மொத்த குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டா எங்களை காப்பாத்த யாரு வருவாங்கன்னு பாத்தீங்களா? என் வீட்டு காவல் தெய்வம் என் பொண்டாட்டி துளசி இருக்கா சார். அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாத. போன் என்கிட்டயே கேம் ஆடுறீங்க? ஆடுங்க. இனி உங்களால எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ ஆடிக்குங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க ஆட்டத்தை நான் அடக்குறேன். ஐயோ, நாம இந்த வேலையில இருப்போமோ இருக்க மாட்டோமோ, என்னைக்கு நம்மள இந்த வேலையை விட்டு தூக்குவாங்களோன்னு தினம் தினம் நீங்க பயந்து வாழ்ற வாழ்க்கைய கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். அத்தை 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 ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க அத்தை. இப்ப நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. முனுசாமி பொண்ணு திவ்யா தான் பிளான் பண்ணி துளசிய கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கா. அதனாலதான் அத்தை இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அந்த பொண்ணோட கோவத்துக்கு யார் காரணம்? இப்போ உனக்கு புரியுதா? அத்தை 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 நில்லுங்க அத்தை. அத்தை, நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அத்தை. என்னடா குழப்புறான்? எனக்கு எந்த குழப்பமும் இல்ல அத்தை. ஏன்னா என் அன்பு உண்மை. அத நீங்க புரிஞ்சுக்கணும் தான் நான் இங்க வந்து மைக்ல பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பொண்ணுக்கும் கஷ்டம்னு வந்தா ஆளா போய் நிக்கணும்னு நினைக்கிறவா தானா? அப்படிப்பட்ட நான் எப்படி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணுவேன்? எப்படி பேசுறான்? நீங்க என்ன ஒதுக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கத்த. அன்பான 2 பேருக்குள்ள சண்டை வந்தா ஒரு 2 நாள் பேசாம இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். ஆனா நீங்க நிஜமாவே என்ன ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஐயோ அத்தை, நீங்க என்கிட்ட பேசி
1 மாசம் ஆயிடுச்சு அத்த. அத்த உங்க பொண்ணு என் பக்கத்துல இருந்தாலும் நீங்க பேசாதது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? மறுபடியும் பழைய ரூட்டுக்கே வந்துட்டான். இந்த உலகத்திலே மாமியார் கிட்ட இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறது ஒரே ஆளு இவனா தான் இருப்பான். இன்னைக்கு மட்டும் நீங்க என்ன மன்னிக்கலன்னா அடுத்ததா நம்ம தொகுதியில ஒரு பெரிய மேடைய போட்டு ஒரு மாநாடு மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு உங்க மேல எனக்கு இருக்க அந்த பாசத்தை சொல்லி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். என்ன இவன் மாமியார் மேல இவ்வளவு பாசமா இருக்கான்? உங்க எல்லாருக்கும் அந்த அத்தை யாருன்னு சந்தேகமா இருக்கலாம். இப்ப நான் அவங்க பேரை சொல்ல போறேன். அப்புறம் அவங்க இதே கோவில்ல தான் இருக்காங்க. அவங்க பேரு அவங்க பேரு என்னன்னா வேண்டாம், சொன்ன கேளு, வேண்டாம்.